அந்த பிள்ளைகளுக்கு நான் இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளைக்கு நான் ரசூலுல்லாஹ் முஹம்மது நபியை பற்றி சுன்னாக்களை கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு அறிவு கொடுக்கவில்லை. நாளை மறுமையில் நம்முடைய பிள்ளைகள் இதுதான் சொல்வார்கள், என்னென்ன வாங்கி கொடுத்து என்னென்ன கற்றுக் கொடுத்தீங்க, ஏன் அல்லாஹ் பற்றி சொல்லல? இன்னைக்கு நாங்க நரகத்தில் உங்களுக்காக தான், உங்கள் காரணமாக தான் இருக்கின்றோமே. என்ன பிள்ளைகள், என்ன பிள்ளைகள்? இந்த உலகத்தில் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி, இந்த உலகத்தில் பாவத்துக்கு மேல் பாவத்தை சம்பாதித்து, இந்த உலகத்தில் ஹராமான விஷயங்களை செய்து கொண்டு, கடனை வாங்கி பிள்ளைகளுக்காக தான் வட்டியையும் வாங்கி கொண்டு, இதே பிள்ளைகளுக்காக தான் ஓசை சத்தம் கேட்ட பிறகும் வியாபாரத்திலே காசு பணத்தை சம்பாதித்து பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்தோம். அதே பிள்ளைகள் நமக்கு எதிராக நாளை வறுமையில் அல்லாஹ்வும் சொல்லுவார்கள், அல்லாஹ் இவர்களுக்கு நரகத்தில் நல்ல தண்டனை கூடிய அல்லாஹ். சிந்தித்து பாருங்கள், அந்த நிலைமை எப்படி இருக்கும்? நாளை மறுமையில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக சொல்லும் பொழுது யாரு நமக்கு உதவி செய்வார்? அல்லாஹ்வும் அந்த பேச்சை கேட்டு நம்மை நரகத்தில் போட்டு விட்டால் என்ன ஆகும்? அல்லாஹு அக்பர். தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனோடு உருவாக்குவோம். குர்ஆனோடு தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு மாணவனாக பிள்ளையாக உருவாக்குவோம். இப்போது நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை இந்த திருக்குர்ஆனை படிக்கக்கூடியவராக கூட இருக்க மாட்டார்கள். நமக்கு குர்ஆன் படிக்க வராது, எவ்வளவு கேவலமான விஷயம். என்னுடைய பிள்ளை ஒரு வெளிநாட்டில் இருக்கின்றார், என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் இருக்கின்றார். வெளிநாட்டிலிருந்து எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, அவன் இங்கிலீஷ்ல அல்லது எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, அவன் தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்ல ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். அந்த கடிதத்தை வாங்கி அந்த இங்கிலீஷ் தமிழ் தெரிந்த நபரிடம் போய் சென்று கொடுத்து, என்னுடைய பிள்ளைகளை என்ன கொடுத்திருக்கிறான், என்ன சொல்லிருக்கிறான், என்ன செய்தி, இதை படிச்சு காமிங்க, எனக்கு சொல்லுங்க, இதை நான் கேட்கணும். கண்டிப்பாக கேட்போமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த அதே திருக்குர்ஆன் தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பிய பிறகு இந்த திருக்குர்ஆன் நமக்கு அருளாக அல்லாஹ் கொடுத்து நேர்வழிக்காக கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொன்ன செய்தி ஒரு முறை கூட நாங்கள் பார்த்ததில்லையே, ஒரு முறை கூட நாங்கள் இதை கேட்டதில்லையே. அல்லாஹ் சொன்ன இந்த திருக்குர்ஆனை நாங்கள் ஒரு முறை கூட இதை வாசித்து பார்க்கவில்லையே. அல்லாஹ் சொல்லுகின்றார், உங்கள் மீது இந்த இறங்கிய இந்த திருக்குர்ஆனை படியுங்கள் நபியே என்று நபியை பார்த்து சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, குர்ஆனுக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று